தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் நவநாள சிறப்பிக்கும் நடுவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்களியாகும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து போற்றி புகழ்கின்றனர். இன்று நாங்கள் பூலோகம் போற்றும் பூண்டியானின் வழியாக எங்கள் புகழஞ்சலியையும் நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை திருப்பவனிகளுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பூலோகம் போற்றும் பூண்டை அணையின் திருவுருவம் தாங்கிய தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இது புண்ணிய பூமியம்மா, பல புதுமைகள் நடக்குதம்மா. அருட்தந்தை லூர்து சேவியரே,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் அன்பு பக்தர்களை, நம் மரியன்னையின் பிறப்பு பெருவிழாவை நம் பேராலயத்தில் இன்று நவநாள் கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்குகிறோம். இவ்விழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை மேதகு எஃப் அந்தோனிசாமி மற்றும் அருள் தந்தையர், அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் நம் தாயின் பெயரால் அன்போடு வரவேற்கிறோம். A hearty welcome to all our devotees of பூண்டி மாதா. இன்று நாம் மரியா தூய ஆவியாரின் கோவில், மேரி டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்னும் தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம். பூண்டி மாதாவின் பரிந்துரையால் நாம் அனைவரும் எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அபரிவிதமாக பெற்று மகிழ நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். தூய உள்ளத்தோடு இந்த விழா திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் காவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூத அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்பிக்கை நிறைந்த வாழ்வுக்கு நம் குடும்பங்களை அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவரே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லா
நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. இந்த ஆலயத்திற்கு நாம் வரும்போது பல கவலைகளை சுமந்து வந்திருப்போம். ஏதாவது ஒரு கவலையை மாதாவின் பாதத்திலே வைத்து, இந்த கவலையிலிருந்து எனக்கு விடுதலையை பெற்றுத்தாரும் தாயே என்று உருக்கமாக கண்களை மூடி ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களை ஒரு பொழுதும் கைவிடாத இறைவா, மகிமை பெற்று விளங்கும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும், இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து அச்சங்களிலிருந்து விடுதலையையும், விண்ணுலகில் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 14, இறை வாக்கியங்கள் 13 முதல் 14 வரை. மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காண மாட்டீர்கள். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார். நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நாளும் பாடிடுவேன். என் ஆன்மா
பெருமை கொள்ளும் எளியவ இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதை என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீ. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை சொற்றொடர்கள் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவுள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி
இந்த வாழ்த்து எத்தகையதோ என எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைவன் மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருமையான அதிபர் தந்தை அவர்களே, பொருளாளர் தந்தை அவர்களே, மற்றுமுள்ள அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இறைமக்களே, பங்கு மக்களே, பணியாளர்களே, அரசு அதிகாரிகளே, பிற மதங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, குட்டி குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புண்டி புதுமை மாதாவின் குடியேற்று விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தியான நேரம், ஜெப நேரம், மன்றாட்டு நேரம், பிரார்த்தனை நேரம். மரியா தூய ஆவியாரின் கோயில், கோவில், ஆலயம் என்பதை பற்றி சற்று தியானித்து பார்ப்போம். இந்த மறைவுரையின் மையக்கருத்து பாடுவோமா. எல்லாருக்கும் பாட தெரியுமா? பாடி பாருங்க. பாடுவோமா. கதைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு குட்டி கதை. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே சின்ன குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தால் எழுப்பி விடுங்க. நல்ல கதை கேட்டுட்டு தூங்கலாம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அந்த சிங்கத்துக்கு ஒரு குட்டி பிறந்துச்சு. அந்த குட்டி அம்மா கொடுத்த பாலை குடிச்சிட்டு புஸ் புஸ்ன்னு உப்பிட்டு, அப்புறம் அதுக்கு பல்லு முளைச்சிது, வால் முளைச்சிது, கால் முளைச்சிது. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இப்போ எங்கள் அம்மாட்ட போய் நான் சொல்லவா, எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு. அது மாதிரி அது வளர்ந்த பிறகு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அம்மாட்ட போய் எனக்கு சோறு ஊட்டி விடு அப்படின்னு அந்த சிங்கக்குட்டி சொன்னது. உனக்கு என்ன குறைச்ச? கால் முளைச்சிட்டு, வால் முளைச்சிட்டு, பல்லு முளைச்சிட்டு ஓடு, காட்டுக்குள்ளே போய் நீயே இறையை தேடிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சிங்கம் அனுப்பிட்டு மொத காட்டுக்குள்ளே போகுதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு, முதல் அனுபவம். அது போதாத காலம் அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெரிய யானை வந்து நின்றுச்சு. யானை தான் சிவப்பாக இருக்குமா, கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. அதை இந்த சிங்கக்குட்டி பார்த்துட்டு, சிங்கக்குட்டி சிவப்பாக இருக்குமே,
இது கொஞ்சம் குறும்புகார சிங்கக்குட்டி, எல்லாரையும் கேலி பண்ணும், கிண்டல் பண்ணும். அந்த யானையை பார்த்து அது கடிச்சு, என்னடா கருப்பாக இருக்கிற, எங்கள் அம்மா சூப்பர் சிவப்பு, புரியுதா, நேச்சுரல் பியூட்டி, ஃபேர் அண்ட் லவ்லியெல்லாம் போட மாட்டாங்க, உனக்கு 1000 டியூப் வாங்கினாலும் சரிப்பட்டு வராது பிள்ளை இருக்கு, என்ன கணங்கரேன்னு இருக்கிற, இழைச்சி பொட்டு வச்சுக்கலாம் பிள்ளை இருக்கு. அதுக்கு கோவம் வந்துக்கிட்டே இருக்கு. ஏண்டா எப்படா இவ்வளவு பெரிய பாடியை தூக்கிட்டு நடக்கிற, இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. வந்துச்சு பாருங்க யானைக்கு கோவம், துரத்துது, இத்தனோண்டு இருக்கிற, பேச்சா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு துரத்துனதும் இந்த சிங்கக்குட்டி என்ன சொல்ல, எம்மா எம்மா எம்மான்னு தமிழே கிடையாது, அழும்போது அம்மான்னு அழுங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழ முடியுங்கிறீங்களே, எம்மா எம்மான்னு சத்தம் போட்டு ஓடுது. உடனே அந்த குகை உள்ளேருந்து சிங்கம் வெளியே வந்துச்சுங்க. அம்மா சிங்கம், யாரா அவனை துரத்துறது அப்படின்னு வெளியே வந்துச்சுங்க. அந்த சிங்கத்தை பார்த்ததான் யானை என்ன பண்ணிச்சு, நின்னதும் இந்த குட்டி என்ன பண்ணுது, அம்மா பின்னால் போய் நின்று, கிட்ட வாடா கொண்டு விடுவேன், நீ இந்த ஓட்டம் ஓடனிய அம்மா இருக்கிறாங்கன்னு துணிச்ச. அப்போ அந்த யானை நிற்கலைங்க, திரும்பி ஓடுது, தலை தெறிக்க ஓடுது. அது ஓடி போனதும் அந்த சிங்கக்குட்டி அம்மாவை பார்த்து கேட்டுச்சு, ஏம்மா என்னை கண்டுட்டு துரத்தனா உன்னை கண்டுட்டு ஓடுறான். அப்போ அந்த சிங்கம் சொன்னிச்சு, நம்ம சாதாரண பரம்பரைடா, சிங்க பரம்பரை, உங்கள் அப்பா தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் தான் ராணி, நீ சிங்கக்குட்டி இளவரசன், நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவன் இந்த காட்டில் யாருமே கிடையாது. அதனால் நாளைக்கு நீ காட்டுக்குள்ளே போகும்போது எவன் வந்தாலும் சரி, வாழை சுருட்டிக்கிட்டு என்னை போலவே கர்ஜித்தால் எல்லாரும் ஓடி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுங்க. மறுநாள் இந்த சிங்கக்குட்டி போச்சு. போனதும் அந்த யானை திரும்பவும் வந்துச்சு. திரும்பவும் வந்தது இந்த சிங்கக்குட்டி பயப்படல. அந்த யானையை பார்த்து, என்னடா நினச்சிட்டு இருக்க, நேத்தாட்டம் ஓடுவேன்னு நினச்சியா, நான் இப்போ யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எங்கள் அம்மா என்னோட இருக்காங்க, தொலைச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்ஜித்து அந்த சிங்கக்குட்டி எடுத்துச்சு பாருங்க ஓட்டம் யானை. இதாங்க வாழ்க்கை. இது ஒரு கதை. இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன, நம்மை விட பெரியவர் ஒருவர் நமது பக்கத்தில் இருந்தால் நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். அது உண்மை தானே? நம்மை விட பெரியவர் ஒருவர் நம் பக்கத்தில் இருந்தால் நாம் பயப்பட மாட்டோம். மாதா இதை தான் செஞ்சாங்க. என்னை விட பெரியவர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் யாரு? தூய ஆவியார். தூய ஆவியார். அது என்ன தூய ஆவி? புரியுதா? விண்ணகத்தந்த தெரியும், இயேசு தெரியும். இது யார் இந்த தூய ஆவி? 2 விளக்கங்கள் கொடுக்குறேன். அந்த விளக்கத்தில் எந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேங்க. முதல் விளக்கம், 6 ஆவிகள் இருக்கின்றன. பயந்துடாதீங்க, 6 ஆவி. முதல் ஆவி கடவுள் ஒரு ஆவி. 2வது ஆவி வானதூதர் ஒரு ஆவி. 3வது ஆவி பேய் ஒரு ஆவி. 4வது ஆவி இறந்தவர்களின் நல்ல ஆவி.